Taste the Daily. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நிலவும் அவலங்கள் குறித்து பேசாமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்கிற பெயரில் 14வது நாளாக நாடாளுமன்றத்தை முடக்கிய எதிர்க்கட்சிகள் அதானி பிரச்சனையை அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சால் திசை திருப்பி வழக்கம் போல மக்களுக்கு விபூதி அளித்த மைனாரிட்டி பாஜக அரசு நீட் பிரச்சனை, முல்லை பெரியார் விவகாரம், காவிரி நதிநீர் உரிமை, நிதி தேவை என தமிழகத்தின் தேவைக்காக நாடாளுமன்றத்தில் போராடாத திமுக இப்படி கும்பலோடு கோவிந்தா போடவா வாக்களித்தோம் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக மற்றும் பாமகவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் AKT வரதராஜன் தலைமையிலும் 1300க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அதிமுக பொன்விழா கண்ட கட்சி என்றும் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க தொடங்கப்பட்ட கட்சி என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. மக்களுக்கு எந்த அளவுக்கு சுமை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாலினின் திமுக அரசு சுமை கொடுக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது என்றும் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விவகார விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட மாடல் அமைச்சர் ஏவா வேலுவின் வீட்டின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வாழ்வை அழிப்பதுதான் திமுகவின் கொள்கை என பதாகைகளை ஏந்தி போராடிய விவசாயிகள் கருணை இல்லாத திமுக அரசு என சாடல். கோவை சரவணம்பட்டி பகுதியில் கொடுத்த கடனை திருப்பி கேட்ட கல்லூரி மாணவியை பொதுவெளியில் வழிமறித்து அவமானப்படுத்திய திமுக பிரமுகர். போன் பண்ண இவங்க தான் எடுக்கிறாங்க. இவர் போன் பண்ணி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாருன்னா இல்ல இத்தனாம் தேதி நான் அமௌண்ட் தரேன்னு எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன்னு என்ன அப்பவீங்க இவங்க அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லி என்னோட கால் ரெஸ்பான்ஸ் பண்ணி அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் இவங்க நம்பர்ல இருந்தோ இல்ல யார் நம்பர்ல. இப்படி கட்சிக்காரர்கள் நடு ரோட்டில் வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் திராவிட மாடலின் கொள்கையா என திறனற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. திடக்கழிவு மேலாண்மையை சரிவர செய்யாத திருமழிசை நகராட்சிக்கு 52 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் செய்து வாக்கு பெற்றது. இப்படி மக்கள் வரி பணத்தில் அபராதம் கட்டத்தானா என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பும் மக்கள் அபராதத்தை திறம்பட செயல்படாத திமுக நகர்மன்ற தலைவரிடம் வசூலிக்க வேண்டுமென ஆவேசம். காலி பணியிடங்களால் தரமான கல்வி சேவையை வழங்க முடியாமல் தள்ளாடும் தமிழக பல்கலைக்கழகங்கள். பல பல்கலைக்கழகங்களில் 4000 பேராசிரியர் பணியிடங்களும் 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவியும் காலியாக இருப்பதை கண்டுகொள்ளாத திராவிட மாடலின் உயர்கல்வித்துறை
பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் நிதி பற்றாக்குறையால் சீரழியும் நிலையில் திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி நூலகம் அமைக்கப்படும் என அறிவித்த பள்ளிக்கல்வி இயக்ககம். பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறையால் காலி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் தந்தை பெயரில் இந்த செலவு தேவையா என மக்கள் கேள்வி. கும்பகோணம் அருகே நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் குலைநோய் தாக்குதலால் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்படைந்ததால் விவசாயிகள் வேதனை. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். தர சோதனையில் தேர்வாகாத நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஷன் பொருட்களை வழங்க ஆணை வழங்கிய திராவிட மாடல். ஏற்கனவே உருகிய வெள்ளம், புழு நெளியும் அரிசி மற்றும் திராவிட மாடல் கொடுத்த பொங்கல் பரிசை மறக்காத மக்கள் தர பரிசோதனையில் தேர்வாகாத நிறுவனங்கள் தரமான பொருட்களை வழங்குமா என அச்சத்துடன் கேள்வி. மாநிலம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து பதில் அளிக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திறனற்ற ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் குட்டு வைத்த பிறகே வேலை செய்வதாக மக்கள் விமர்சனம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் நிலக்கரி குவியலுக்குள் சிக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். காயமடைந்த 5 தொழிலாளர்கள் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மேட்டூர் அனல் மின் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நிலக்கரி குவியலில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் நீதி கேட்டு போராட்டம். கடந்த 2019-20 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் 4.56 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 4 மடங்காக உயர்ந்து 7.56 லட்சம் கோடியாக உயர்ந்ததாக தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு என்பதும் மீண்டும் மீண்டும் நிரூபணம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசின் கடன் லட்சக்கணக்கான கோடி அதிகரித்து வரும் அவல நிலை. முறையான நிதி மேலாண்மை இல்லாதது, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் தேவையற்ற செலவினங்களால் கடன் தொகை அதிகரித்தது அம்பலம். தமிழ்நாடு அரசின் கடன் உயர்ந்து கொண்டே சென்றால் மக்கள் நலப்பணிகளை தொடர முடியாத நிலை ஏற்படும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. கடன் பெறும் முறை, பொதுத்துறை நிறுவனங்களை லாபகரமாக்குதல் போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். காஞ்சிபுரம் பகுதியில் கனரக வாகனங்களை மறித்து தின மாமூல், வார மாமூல், மாத மாமூல் என லஞ்சம் வாங்கும் காவல்துறையினர் குறித்து காவல் கண்காணிப்பாளரிடம் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போக்குவரத்து காவலர்களின் லஞ்ச பட்டியல் வெளியிடப்படும் என எச்சரிக்கை. வண்டியை நிறுத்தி சோதனை என்ற போர்வையில் எல்லாம் பண்றாங்க. நாங்க தொடர்ந்து அரசுக்கோ போக்குவரத்து அமைச்சருக்கோ சொல்லிக்கிட்டே இருக்கோம். மொத்த பேரும் லிஸ்ட் போட்டு மாமூல் எப்படி வாங்குறாங்க, அவங்களுடைய ஜிபே நம்பரு, அவருடைய ஓட்டுநர் ஏஜென்ட் வச்சு வசூல் பண்ற ஓட்டுநருடைய நம்பரு, யார் யார் மனைவி பேர்ல ஜிபே வச்சிருக்காங்க, இதை சென்னை சைதாப்பேட்டையில் மெத்தபெட்ரமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 2 கேரள இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் குச்சி மிட்டாய் விற்பது போல பல லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவது எப்படி? இதன் பின்னணியில் இருப்பது யார் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மூட்டை மூட்டையாக சிக்கிய குட்கா பொருட்கள். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களுக்கு தட்டுப்பாடே இருக்காது என மக்கள் விமர்சனம். சிவகங்கையில் தாய் கண்ணெதிரே மகனை துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல். திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம்.
நெல்லை மாவட்ட நீதிமன்ற வாயில் முன்பு இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். நீதிமன்ற வாயிலில் இளைஞரை 7 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்த போது தடுக்காமல் வேடிக்கை பார்த்த காவல்துறையினர். அலட்சியமாக இருந்த காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்து பரிதாபமாக பலியான திமுக நிர்வாகி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுமான பணிகள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் நடைபெறுவதால் தொடர்ந்து உயிரிழப்புகள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி அருகே மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த கணவனை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள். மனைவியின் உடல் பாகங்களை பையில் வைத்துக் கொண்டு சென்ற போது பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே மது அருந்த பணம் கேட்டு வடமாநில இளைஞர்களை கண்மூடித்தனமாக வெட்டிய மதுபோதை ஆசாமிகள். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவது போல் மூதாட்டியிடம் 70,000 பணம் மோசடி செய்த இளைஞர்கள் சிக்கினர். காவல்துறை மீதான அச்சமின்மையே இத்தகைய துணிகர திருட்டு சம்பவங்கள் நடக்க காரணம் என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே லேசான சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல். இதே பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதாக பரவிய தகவலால் மக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் கல்லம்பட்டியில் உள்ள வராகி அம்மன் கோயிலில் தேய்பிறை பஞ்சமி பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் கோழி வளர்ப்பு போதிய லாபம் இல்லை என்ற காரணங்களுக்காக நலிந்து வரும் முட்டை உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாகவும் பற்றாக்குறையாலும் கிடுகிடுவென உயர்ந்த முட்டை விலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கி சிறுமி பரிதாபமாக பலி. வீட்டில் இருந்த மின் விளக்கில் ஏற்றப்பட்ட மின்கசிவால் நேர்ந்த துயரம். சென்னை எண்ணூர் அத்திப்பட்டு இடையே உயர்மின் அழுத்த கேபிள் பழுதால் ரயில் சேவை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்பு. சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்கள் எண்ணூரில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 56,320 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் விலைகள் தொடர்ந்து குறைந்து வருவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 8 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். ரசாயன பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி மற்ற வாகனங்கள் மீது மோதி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 40 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. மைனாரிட்டி பாஜக அரசின் அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சால் மல்யுத்த களமாக மாறிய நாடாளுமன்ற வளாகம்.
ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 2 பாஜக எம்பிக்களின் மண்டை உடைந்தது. கர்நாடக சட்டசபையில் காங்கிரஸ் பெண் அமைச்சரை ஆபாசமாக திட்டிய பாஜக எம்எல்சி உறுப்பினர் ரவி கைது. நாடாளுமன்றத்தில் மண்டையை உடைத்துக் கொள்வதும் சட்டசபையில் பெண்ணை ஆபாசமாக திட்டுவதும் தான் மைனாரிட்டி பாஜக கலாச்சாரத்தை காப்பாற்றும் லட்சணமா என மக்கள் கேள்வி. செங்கோல் ஆட்சி என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் வரியை வசூல் செய்யவில்லை என சிஏஜி அறிக்கையில் தகவல். 2 இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிடும் சாமானியர்களிடம் 18% ஜிஎஸ்டியை கராராக வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு பல கோடி ரூபாய் வரி செலுத்தாத பண முதலைகளிடம் வசூல் செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. இந்தியாவை வல்லரசாக்கும் என பொறுப்புடன் விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு செமிகண்டக்டர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு. மைனாரிட்டி பாஜக அரசு நிர்வாக திறமையின்மையால் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா பின்னடைவை சந்திக்கும் ஆபத்து இருப்பதாக வல்லுநர்கள் வேதனை. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்திய வம்சாவளி பெண்களுக்கான அழகி போட்டியில் மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சென்னையைச் சேர்ந்த பெண். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வரும் 19 வயது மாணவியான கேட்ரின் சாண்டா மிஸ் இந்தியா பட்டம் வென்றார்.